ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டல் கிச்சனை டோட்டலாக அப்படியே தலைகளாக வந்து நான் மாற்ற போகிறேன். ஜஸ்ட் வெறும் பெயிண்ட் அண்ட் வால்பேப்பர் யூஸ் பண்ணி, அதுவும் ரொம்ப ரொம்ப பட்ஜெட்டான ஒரு விஷயத்தில். ஸோ ஒரு லேடிஸ் வந்து நம்ம ஃபுல் டேயில் முக்கால்வாசி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது வந்து பார்த்திங்க அப்படின்னா கிச்சன் தான். ஸோ அந்த கிச்சன் வந்து ரொம்ப வெல்கமிங்காக, ரொம்ப பீஸ்ஃபுல்லாக நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி இருந்தது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெட்டராக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை டோட்டலாக வந்து நான் மேக் ஓவர் பண்ண போகிறேன். ஆல்ரெடி வந்து இந்த கிச்சன் வந்ததுலேருந்து பிளான் பண்ணிகிட்டே இருக்கேன். ஆனால் நம்மளுக்கு வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டல் அப்படின்றப்போ சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். பட் ஆனால் எனக்கு ஒரு விஷயம் என்ன பிடிச்சிருக்கு அப்படின்னா, இதோட நிறைய கிச்சன் மாறி இருக்கேன்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் இந்த சேஞ்சஸ் வந்து எனக்கு பிடிச்சிருக்கு. அதோடு வந்து என்ன மாதிரியாக நம்மளோட இமேஜினேஷன், இப்போ ஒரு வீடு கட்டிட்டோம் அப்படின்னா ஆல்ரெடி ஃபிக்ஸ்டு, அது அப்படி தான் இருக்கும். பட் ஆனால் அது ரெண்டலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கையில் வந்து ஒரு எம்டி கேன்வாஸ் கொடுத்தா எப்படி இருக்கும், அப்படி தான் இருக்குது. எனக்கு எப்பயுமே ஒரு கிச்சனுக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது ஓகே இதில் என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மூளை யோசிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓன் ஹவுஸில் விட ரெண்டல் ஹவுஸில் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு வந்து ஃப்ரீடம் இருக்குது டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு. நான் வந்து இதை அப்படி தான் பார்க்குறேன். ஸோ இந்த கிச்சன் வந்ததுலேருந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி என் மைண்டில் வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டேன், என்ன கலர் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரியான ஒரு கலர் தான் வந்து நான் எனக்கு பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன். அதுக்கு அடுத்த ஸ்டெப் வந்து பார்த்திங்க அப்படின்னா காலையிலே சமைச்சு வச்சிடுறது. ஸோ கண்டிப்பாக இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கிட்ஸ் இருக்கிற இடத்துல நம்ம கண்டிப்பாக சமைச்சு வச்சிட்டோம் அப்படின்னா அந்த கேப் நம்மளுக்கு வந்து நம்ம கண்டினியூஸாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கலாம். ஸோ காலையில் நான் சமைச்சு முடிச்சுட்டு எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறேன். ஏன்னா க்ளீனிங் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டெக்கரேஷனுக்கு முன்னாடி. இப்போது ஒரு வேளை வந்து நம்மளுக்கு வந்து எங்கேயாவது பெயிண்ட் வந்து மிஸ் ஆகிடுது அப்படின்னா கூட நம்ம ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கிச்சனை ஃபுல்லாக நான் க்ளீன் பண்ணிட்டேன். இது கொஞ்சம் நம்மளுக்கு ரிலாக்ஸேஷனை கொடுக்கும். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட வேலையை நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல் பார்க்கலாம். அதுக்கப்புறமா வந்து மெயின் பார்ட் என்ன அப்படின்னா, நம்ம எங்கே பெயிண்ட் பண்ண போகிறோமோ அந்த பெயிண்டில் எந்த விதமான க்ரீஸ் டஸ்ட் இல்லாமல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிக்கிறது. ஸோ பெயிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஸ்டெப் எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நீங்கள் பண்ணி ஆகணும். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா இம்பார்ட்டண்ட்டான ஐட்டம்ஸை கவர் பண்ணி வைக்கிறது, பெயிண்ட்லேருந்து ப்ரொடக்ட் பண்ணி வைக்கிறது. அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெயிண்டிங்காகவே நான் ஒரு ட்ரெஸ் வச்சுருக்கேன். அதுக்கு தான் இந்த ட்ரெஸ். ஸோ பெயிண்ட்டுக்கு வந்து அடிக்கடி பெயிண்ட் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால நிறைய ட்ரெஸ்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் பெயிண்ட் ஆக்கிடுவேன். ஸோ அதனால மேக்ஸிமம் பெயிண்ட்டுக்குன்னு ஒரு ட்ரெஸ் ஒதுக்கியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த லைம் எல்லோ கலர் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் கிச்சனில் கொடுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு நான் யோசித்தேன் எல்லோ கலர் கொடுக்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஓகே நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதே ரொம்ப லைட்டான எல்லோ கலர் வாங்கிட்டு வந்திருக்கேன். இது வந்து ஒரு சாட்டிஸ்ஃபைங்கான மூமெண்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். நான் வாங்கிட்டு வந்திருக்கிறது வாட்டர் பெயிண்ட்டு. ஸோ வாட்டர் யூஸ் பண்ணி என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த கன்சிஸ்டன்சி வர மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப திக்காக இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா பெயிண்ட்டும் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் நம்மளுக்கு வந்து ரொம்ப டைமும் ஆகும். ஸோ வாட்டர் யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான ஸ்டெப் என்டர்டைன்மெண்ட். ஸோ சைடில் பாட்டும் போட்டு விட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து பெயிண்ட் பண்ண வேண்டியதான். நான் ஆல்ரெடி வந்து பல வீடியோஸில் சொல்லியிருக்கேன், பெயிண்டிங் அப்படின்றது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மெடிடேஷன் மாதிரி எனக்கு. ஸோ எந்த டிஸ்டர்பன்ஸும் கூடால இருக்கக்கூடாது அப்படின்னு நான் நினப்பேன். அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதோட வந்து பேரண்ட்ஸும் குழந்தைங்களும் வெளியில் வந்து ஒரு கோயில் போயிட்டாங்க. ஸோ வீட்டில் வந்து நோ டிஸ்டர்பன்ஸ். ஸோ அதனால் நல்லா பீஸ்ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன நினச்சேன் அப்படின்னா இந்த ஸ்டவ்வுக்கு பின்னாடி இருக்கிற இந்த இடத்த மட்டும் பெயிண்ட் அடிக்கலாம். ஏன்னா என்னோடய கிச்சன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஷேப், அதாவது ஷேப்பில் இருக்கும், ரொம்ப பெரியப்பா. ஆனால் டைல்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கம்மியான இடம் வரைக்கும் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஈவன் சிங்க்குக்கு பின்னாடி கூட டைல்ஸ் வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணலை. ஸோ அப்படின்றப்போ எந்த மாதிரியாக பெயிண்ட் கொடுக்கலாம் அப்படின்றது ஃபஸ்ட்டு எனக்கு ஐடியா இல்லை. அதனால் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பேக்ரவுண்ட் மட்டும் எல்லோ அடிக்கிறதுக்காக என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ஓரத்தில் எல்லாம் ஃபஸ்ட்டு வந்து ப்ரஷ் வச்சு பெயிண்ட் அடிச்சுக்கிட்டேன். இதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்டெப். ஏன் அப்படின்னா நம்ம வந்துட்டு இந்த ஸ்டெப் பண்ணாமல் நம்ம சென்டர் இருக்கிறதான் பெயிண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் ஓரத்தில் அடிக்கிறது கஷ்டமாயிடும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஓரத்தில் ஃபுல்லாக ப்ரஷ்ஷை வச்சு பெயிண்ட் பண்ணி முடிச்சுக்கோங்க. நான் வந்து எந்த விதமான ஸ்க்ரப் இதெல்லாம் பண்ணவே இல்லை. ஸோ ஆல்ரெடி வந்து ஒயிட் அடித்து வச்சுருக்காங்க ப்ரியராகவே இந்த வீட்டில். ஸோ அதோட ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா எந்த விதமான அழுக்கும் இல்லாதனால வெறும் க்ளீன் மட்டும் பண்ணிவிட்டு நான் வந்து பண்ணிட்டேன். அதனால் வந்து இப்போ நீங்கள் ஒரு வேளை வந்து எமரி பேப்பர் யூஸ் பண்ணி ஒரு வேளை ரொம்ப வேறு ஏதாவது ஸ்டெயின் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு லைட்டாக எமரி பேப்பர் யூஸ் பண்ணி அந்த இடத்துல வந்து நீங்கள் ஸ்க்ரப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து கூட நீங்கள் பெயிண்ட் அடிக்கலாம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அந்த லைன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா எவ்வளோ அழுக்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பட் நான் எமரி பேப்பர் வச்சு ட்ரை பண்ணேன். பட் ஆனால் அது போகலை. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்ட்ரெயிட்டாக பெயிண்ட்டாகவே அடிச்சிட்டோம். 2 கோட் எக்ஸ்ட்ரா அடித்தா போதும், அந்த இடத்துல மட்டும் உங்களுக்கு கரெக்டாக அந்த ஸ்டெயின் வந்து மறைஞ்சு போயிடும். ஸோ ஜன்னல் ஓரத்தில்
எல்லா இடத்துலையுமே வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் ப்ரஷ் வச்சு பெயிண்ட் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ அதுக்கப்புறமா வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரோலர் யூஸ் பண்ணி ஃபுல் பிளேஸையும் வந்து நான் கவர் பண்ண போகிறேன். ஸோ ரோலர் வந்து இந்த மாதிரி பெரிய ஸ்பேஸ்க்கு ரோலர் யூஸ் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. ஏன்னா நம்ம வந்துட்டு ப்ரஷ்ஷை வச்சு அவ்வளோ ஈஸியாக அடிக்க முடியாது, அதோட ஸ்ட்ரோக்ஸ் நிறையா விழுகும். பட் ரோலர்னால் உங்களுக்கு அந்த ஸ்ட்ரோக்ஸ் இருக்காது, அதோட வந்து ஈஸியாகவும் பெயிண்ட் பண்ணி முடிச்சிடலாம். ஆனால் ரோலர் யூஸ் பண்ணும்போது நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா ரொம்ப ஈஸியாக வந்து பெயிண்ட் வழிகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா ரோலர் யூஸ் பண்ணும்போது நம்ம நிறைய பெயிண்ட் வந்து இந்த மாதிரி ஒரு ட்ரேயில் நம்ம கொட்டிட்டு அதுலேருந்து தான் நம்ம ரோல் பண்ணுவோம். அப்படின்றப்போ பெயிண்ட் வந்து ரொம்ப வடிகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. எனக்கு வந்து கீழே டைல்ஸ் அப்படின்றனால பெயிண்ட் வடிஞ்சாலும் நான் ஈஸியாக ஸ்வைப் பண்ணிக்கலாம். பட் இல்லை நீங்கள் ஒரு வேளை வந்து கீழேயும் பெயிண்ட் இருக்கிற சர்ஃபேஸில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பார்த்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து கொஞ்சம் பசிக்குது. ஸோ லிட்டில் ஸ்நாக் டைம் முடிச்சுட்டு அந்த பேக் சைடில் இருக்கிற வாலை மட்டும் நான் வந்து ரொம்ப நேரமாக நோட் பண்ணிகிட்டே இருந்தேன். இந்த சைடில் மட்டும் இருக்கட்டுமா இல்லை ஃபுல்லாகவே அடிச்சிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே, இப்போதைக்கு இந்த டைல்ஸ் இருக்குது இல்லையா, அங்கே பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் சிங்க் ஏரியா வரைக்கும் கூட அந்த இது வரல. பட் சிங்க் ஏரியா வந்து ரொம்ப வந்து டேமேஜாக தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து சரி ஓகே, இப்போதைக்கு டைல்ஸ் ஏரியா வரைக்கும் மட்டும் பெயிண்ட் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அகெயின் அந்த ப்ரஷ் இருக்கு இல்லையா ஓரத்தில், அதுக்கப்புறம் கரெக்டாக அந்த லைன் மட்டும் ப்ரஷ்ஷை வச்சு அடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நான் ஃபுல்லாக வந்து பெயிண்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வால்பேப்பர் நான் வந்து அமேசான்லேருந்து ஆர்டர் பண்ணேன். ஸோ yellow and blue காம்பினேஷன். இது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். பின்ட்ரெஸ்ட் இன்ஸ்பயர்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். நிறையா கிச்சன் வந்து பின்ட்ரெஸ்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான மொரக்கன் டைல்ஸை யூஸ் பண்ணி தான் இருக்கும். ரொம்ப அழகாக இருக்கும் அது. ஸோ அதை இன்ஸ்பயர்ட் ஆகி தான் நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது அமேசானில் ஆர்டர் பண்ணேன். ஸோ நான் இது ஃபுல்லாக வந்து ஒட்ட போகிறது இல்லை. ஸோ கீழே இருக்கிற அந்த ஒயிட் வந்து கொஞ்சம் இருக்க தான் போகுது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 3 ஸ்கொயர்ஸ் இருக்கிற மாதிரி மட்டும் நான் கட் பண்ணிவிட்டு அந்த கார்னரில் இருந்து பேஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கைஸ் இங்கே பாருங்கள், நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்கில் மட்டும் கரெக்டான இது ஒட்டிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஃபுல்லாக உங்களுக்கு ஈஸியாகிடும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக தான் இருக்கும். 2 பேர் இருந்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எனக்கு கொஞ்சம் பிரதர் ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ பேக்கில் இருக்கிற அந்த பேப்பர் இருக்கு இல்லையா, அதை ஒருத்தங்க ரிமூவ் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க அப்படின்னா மேலே இருந்து ஒருத்தங்க அப்படியே வந்து வால்பேப்பரை ப்ரெஸ் பண்ணிகிட்டே போகணும் அப்படின்னா கொஞ்சம் கூட உங்களுக்கு அந்த ஏர் பபிள்ஸ் இல்லாமல் உங்களால் பண்ண முடியும். பட் இந்த வால்பேப்பர் இது வரைக்கும் நான் யூஸ் பண்ண வால்பேப்பர்லேயே பெஸ்ட் அப்படின்னா நான் இது தான் சொல்லுவேன். ஏன்னா இது வரைக்கும் நான் யூஸ் பண்ண வால்பேப்பர் கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் அந்த ஒவ்வொரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏர் பபிள்ஸ் வரும், கொஞ்சம் மடங்காது, ரொம்ப வந்து ஸ்ட்ரகிளாக இருந்தது. பட் இந்த வால்பேப்பர் பார்த்திங்க அப்படின்னா அந்த மாதிரி எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை. பேக்லேயுமே அந்த ஸ்டிக்கர் இருக்குது பார்த்திங்களா, ரொம்ப டைட்டாக இருந்தது. அதாவது ரொம்ப கம் வந்து ஜாஸ்தியாக இருந்தது. ஸோ எனக்கு வந்து நிஜமாகவே இந்த வால்பேப்பர் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இந்த மாதிரி வால்பேப்பர் பேஸ்ட் பண்ணிவிட்டு எப்போயுமே இந்த கார்டு இருக்குது இல்லையா, ஏதாவது ஒரு கார்டு நம்ம ஏடிஎம் கார்டோ இல்லை அந்த மாதிரி ஏதாவது ஒரு கார்டு யூஸ் பண்ணி நான் புஷ் பண்ணிட்டே வருவேன். பட் இந்த வால்பேப்பருக்கு தேவையே படலை. நாளே சொன்ன மாதிரி ரொம்ப வந்து ஸ்மூத்தாக இருந்தது இது பண்ணுறது. அதோட வால்பேப்பர் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு அதை ரோல் பண்ணி அப்படியே வச்சுருங்க. அதை வந்து ஃபோல்டு பண்ணி அந்த மாதிரிலாம் வைக்காதீங்க. அந்த இடத்துல வந்து கேப் விழுந்துடும், உங்களுக்கு விட்டுறது ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரிமைனிங் இருக்கிறதுல கீழே கட் பண்ணல இல்லையா, ஒரு ஸ்கொயர் எக்ஸ்ட்ரா இருந்தது இல்லையா, அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா 3ஆக டிவைட் பண்ணி இந்த இடத்துல வந்து நான் பேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ ஒரு ஏரியா வந்து பார்த்திங்க அப்படின்னா முடிஞ்சிருது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடில் ஸ்டவ்வோட ரைட் சைடில் இருக்கு இல்லையா, ஸோ அந்த இடத்துலையும் அதே மாதிரி என்ன பண்ணுறோம் அப்படின்னா 3 ஸ்கொயர் மட்டும் இருக்கிற மாதிரி கட் பண்ணிவிட்டு ஸ்டார்டிங்லேருந்து பேஸ்ட் பண்ண போகிறேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு பொசிஷன் வந்து கரெக்டாக பேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வால்பேப்பரை, அதுக்கப்புறம் உங்களுக்கு பேஸ்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. அதோட இந்த வால்பேப்பர் கொஞ்சம் பெஸ்ட்டாக தான் இருக்குது. ஸோ ஏர் பபிள்ஸே இல்லாமல் வந்து நீங்கள் கரெக்டாக ப்ரெஸ் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். அதோடு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு இது பிரச்சனை என்னென்னா, எனக்கு இந்த இடத்துல ஸ்விட்ச் போர்டு இருக்குது. ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த ஸ்விட்ச் போர்டை மட்டும் தனியாக கட் பண்ண முடியாது. அதனால் என்ன பண்ணிட்டேன்னா அந்த ஸ்விட்ச் போர்டோட சேர்ந்தே நான் அப்படியே வந்து பேஸ்ட் பண்ணிட்டேன். ஏன்னா நீங்கள் லாஸ்ட்டில் வந்து அந்த இடத்த மட்டும் கட் பண்ணி ஏர் பபிள்ஸை நீங்கள் ரிமூவ் பண்ணி விட்டுக்கலாம். ஆனால் நீங்கள் ஃபஸ்ட்டே கட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா கரெக்டாக அந்த மெஷர்மெண்ட்டில் உங்களால் பேஸ்ட் பண்ண முடியாது. ஸோ இதுதான் எனக்கும் ஃபஸ்ட் டைம். பட் ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா பரவாயில்ல, கரெக்டாக பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி ஸ்விட்ச் போர்டு மேலேயே வந்து நான் வந்து பேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் டஃப்பாக இருந்தது. கரெக்டாக அந்த ஸ்விட்ச் போர்டு எண்ட் ஆகும் இல்லையா, அந்த இடத்துல மட்டும் நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இருக்கிற வால்பேப்பரை நீங்கள் எப்பயும் போல் வந்து பேஸ்ட் பண்ணிடலாம்.
ஸோ நானே எக்ஸ்பெக்ட் பண்ணலை, கரெக்டாக வால்பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா டைல்ஸோடு வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு. நான் முன்னாடியே வந்து மெஷர்மெண்ட் பண்ணி தான் வந்து அதுக்கேற்ற மாதிரி வால்பேப்பர் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். பட் ஆனால் இது கரெக்டாக எண்ட் ஆகும் அப்படின்றது எனக்கு சர்ப்ரைசிங்காக இருந்தது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த சுவிட்ச் போர்டு மேலேயே நம்ம ஒட்டியிருந்தோம் இல்லையா, ஸோ அதில் அந்த ஸ்விட்ச் இருக்குல்ல, அதுக்கு மட்டும் நான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஃபுல்லாக ஹோலாக கட் பண்ணலை. அந்த நம்ம ப்ளக் பாயிண்ட் இருக்கு இல்லையா, ப்ளக் பாயிண்ட் அண்ட் தென் சுவிட்ச் போர்டு மட்டும் தெரிகிற மாதிரி மீதி இருக்கிற பேப்பரை வந்து கட் பண்ணிவிட்டு கரெக்டாக வந்து அந்த இடத்துல அந்த சுவிட்ச் போர்டு மேலே கீழே இருந்தது அப்படின்னா அந்த இடத்துல மட்டும் லைட்டாக கட் பண்ணி விட்டுட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இந்த சைடு முடிச்சாச்சு. இப்போ வந்து லஞ்சு முடிச்சுட்டு தான் நான் யோசிக்க போகிறேன் சிங்க்குக்கு பின்னாடி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வால்பேப்பருமே வந்து ஓரளவு எல்லாமே கரெக்டாக முடிஞ்சு போச்சு. ஸோ அதனால் வந்து இப்போ சிங்க்கு பின்னாடியும் வந்து பெயிண்ட் அடிச்சிட்டேன். ஸோ இந்த சிங்க் பக்கத்தில் இருக்கிற கபோர்ட் இருக்கு இல்லையா, இதுக்கு கீழே ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஒயிட்டு. ஸோ இங்கேருந்து கரெக்டாக அந்த சிங்க்லேருந்து எல்லோ ஸ்டார்ட் ஆகிற மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா பெயிண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபைனலாக நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். ஸோ அந்த சைடு எல்லாமே நான் பெயிண்ட் பண்ணி முடிச்சிட்டேன். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரைட் சைடு கிச்சனுக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜுக்கு இடையில வந்து ஒரு கேப் இருக்கும். ஸோ அங்கே ஆல்ரெடி நான் வந்து செல்ஃப் மாதிரி வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த இடத்துலையும் வந்து நான் எல்லோ கொடுக்க போகிறேன். அப்படின்றப்போ உங்களுக்கு என்ன ஆகும்னா அந்த கிரே கலர் இருக்கிற செல்ஃப் வந்து பாப்பப் ஆகி நல்லா வந்து ஒரு செம்ம லுக்கு கொடுக்கும். ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல நான் வந்து எல்லோ கொடுக்க போகிறேன். ஸோ நான் கிச்சன் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா எல்லோ கலர் கொடுக்கல அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப எல்லோயிஷாக ஒரு மாதிரியான ஒரு டார்க்னஸை கொடுக்கும். அங்கங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒயிட் இருக்குது. ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா 2 ஒயிட்டுக்கு நடுவில் எல்லோ கலர் கொடுக்குறேன். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா முடிச்சதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. ஃபஸ்ட்டு எல்லாருமே வேணான்னு தான் சொன்னாங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இல்லை நான் ரொம்ப ஸோ எல்லோ அண்ட் க்ரே வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்போவுமே நல்லா வந்து மேட்ச் ஆகிற கலர்ஸு. ஸோ இந்த ரெண்டுமே வந்து சேரும்போது அந்த ஸ்பேஸ் வந்து நல்லா என்ஹான்ஸ் ஆகும். ஸோ எனக்கு வந்து ஆல்ரெடி ஓப்பன் செல்ஸ் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுனால வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் இங்கே வந்து இந்த செல்ஃப் வந்து நான் தான் ரெடி பண்ணேன். ஸோ அதோடு வந்து பார்த்திங்கன்னா இந்த எல்லோ அண்ட் க்ரே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச காம்பினேஷன். ஸோ இந்த ஏரியா வந்து பார்த்திங்கன்னா இந்த கலரோடு நான் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஸோ வாலில் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா பெயிண்டிங் அண்ட் வால்பேப்பர் யூஸ் பண்ணி டெக்கர் பண்ணி முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃப்ளோர் வந்து எம்டியாக இருக்குது, ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தோணிகிட்டே இருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா நான் ரொம்ப நாள் முன்னாடியே வந்து ஆர்டர் பண்ணி வச்சுருந்தேன் ஃப்ளோரில் ஒட்டுறதுக்காக தான். ஃப்ளோர் வால்பேப்பர் இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி அவங்க ஸ்கொயராக கட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. பட் ஆனால் இவங்க சரியாகவே கட் பண்ணலை. ஸோ நான் தான் உட்காந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்கொயராக கட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஒவ்வொரு டைல்ஸும் அந்த முடிகிற இடம் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நான் இதை பேஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து எவ்வளோ நாளைக்கு வந்து இருக்கும் என்ன ஏதுன்னு எனக்கும் எதுவுமே தெரியல. எனக்குமே இதுதான் ஃபஸ்ட் டைமு. ஸோ நானும் யூஸ் பண்ணிவிட்டு எக்ஸ்பீரியன்ஸாக உங்கள் கூட வந்து கொஞ்ச நாள் கழிச்சு ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் பிஃபோர் லுக். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறதா வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபைனல் லுக். எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தது. பட் இது மட்டும் ஃபைனல் கிடையாது. இது வந்து பார்ட் 1 தான். இப்போதைக்கு வெறும் வால்பேப்பர் அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா பெயிண்ட் மட்டும்தான் முடிச்சிருக்கேன். ஃப்ளோரிங் இன்னும் வந்து நிறைய டிஐஒய் வந்து பாக்கி இருக்குது. ஸோ எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே நாளில் என்னால் பண்ண முடியல. இன்னும் நிறைய ஐடியாஸ் இருக்குது. அதோடு வந்து ஒரே வீடியோலையும் எல்லாத்தையும் என்னால் கவர் பண்ண முடியாது. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இதோட இந்த வீடியோ முடியுது. பட் ஸ்டே டியூன், இன்னும் நிறைய டிஐஒய்ஸ் வந்து பாக்கி இருக்குது இந்த கிச்சனுக்கு. முடிச்சுட்டு டோட்டலாக கிச்சன் டூர் நான் கண்டிப்பாக போடுறேன், பாருங்கள் மறக்காமல். ஸோ மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் தென் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த மேக்கோவர் உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச். இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பபாய்.